நம்ம சேனலில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் வரும், அதுக்கப்புறமா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படின்னு லாஸ்ட் டிசம்பரில் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இந்த வருஷம் ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டே விழுந்துச்சு. அது எப்படி அப்படியே நடந்துச்சு, இது சாத்தியமில்லையே அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அது ரொம்ப ஈஸி தான். பணத்தை ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நடக்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஈஸின்னு சொல்கிறேன், பட் அது அவ்வளோ ஈஸி இல்லை. இருந்தாலும் நம்ம ஓரளவு கெஸ் பண்ணி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ மாற்றிக்க முடியும். லாஸ்ட் டிசம்பரில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா, ஃபெட் முதல் முறையாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற போகிறாங்க அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு கொரோனா டைம் நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக $3 trillion கிட்ட பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பிரிண்ட் பண்ணி தேவைக்கு அதிகமாக பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதை அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 0% வச்சுருந்தாங்க. அப்படி 0% வச்சுட்டு ஃப்ரீயாக கேஷ் கொடுக்கவும் எல்லாருமே ஈஸியாக பணத்தை கடன் வாங்கி நல்லா செலவு பண்ணாங்க. கேஷ் நிறைய சேர்ந்துருச்சு. இந்த கேஷ்லாம் நிறைய சேர்ந்தனால ஒரு பிரச்சனை உருவாச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே போச்சு. அதை கம்மி பண்ணுறதுக்கு தான் ஃபெட் அவங்களுக்கு ஒரு டூல் இருக்குது. அது என்னென்னா, அந்த பேங்க் ஃபெட்டுட்டு காசு வாங்கலையே, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறது மூலமாக என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். அதனால தான் போன டிசம்பரில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட போகிறோம். ஃபெட்டு இனிமேல் 0% வட்டிக்கு சும்மா 0%னா சும்மா பணம் கொடுக்குறது, அந்த மாதிரி தரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஈஸியாக என்ன சொல்லியிருந்தோம்னா, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இந்த வருஷம் December 14th எஃப்ஓஎம்சி மீட்டிங்கோட மினிட்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ December 14th மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதா, இல்லைனா மார்க்கெட் பேர் மார்க்கெட்டை முடித்து மறுபடியும் புல் மார்க்கெட்டை ஆரம்பிக்க போகுதா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். December 14th, ஏன் நான் December 14th இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இந்நேரம் நல்லா புரிஞ்சிருக்கும். அன்னைக்கு தான் இந்த வருஷத்தில் டிசம்பரில் எஃப்ஓஎம்சி மீட்டிங்கோட மினிட்ஸ் வரப்போகுது. லாஸ்ட் வீக் மீட்டிங் மினிட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அடுத்த மீட்டிங் மினிட்ஸ் December 14th வரப்போகுது. ஸோ December 14th அந்த மீட்டிங் மினிட்ஸில் அவங்க 0.75% ஏற்ற போகிறேன்னு சொன்னாங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகும். ஓகேவா? அதே சமயம் 0.50% தான் ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு சின்னதாக ஒரு நல்ல மேலே ஒரு சின்ன பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரேடியாக புல் ரன் ஸ்டார்ட்டுன்றதை சொல்லலை, அதே நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 0.75னா நல்லா கிராஷ் ஆகும், ஆனால் 0.5னா ஒரு சின்னதாக ஒரு பவுன்ஸ் இருக்கும் சொல்கிறேன். ஓகே, அது ஏன் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவில். ஏன் கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன் தான். இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தியே ஆகணும். ஃபெட்ரல் கவர்மெண்ட் எஃப்இடிக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. மக்களுக்கு பண வீக்கத்தை கம்மி பண்ணியே ஆகணும். ஏன்னா விலைவாசி உயர்ந்துக்கிட்டே போச்சுன்னா ஒரு கட்டத்தில் எக்கனாமி தாங்காது இல்லையா? ஸோ அது அந்த விலைவாசி உயர்றது ஃபெட்டுக்கு 2% தான் அவங்களால பொறுத்துக்கக்கூடிய அமௌண்ட்டு. அதுக்கு பதில் இப்போ கரெக்டாக என்ன இருக்குது, 8%, 9%, 7.7% லாஸ்ட்டாக வந்துச்சு. பட் 7.7%ன்றது ஒரு ரொம்ப பாசிட்டிவாக மார்க்கெட்டுக்கு பார்க்கப்பட்டுச்சு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விலைவாசி உயர்துன்னு பார்த்துட்டே இருக்கோம்ல, அந்த விலைவாசி உயர்ந்தது 9%ஆக உயர்ந்தது, 8%ஆக உயர்ந்தது, இப்போ 7.7% தான் உயர்ந்திருக்கு. இதனால் விலை கம்மியாயிருச்சு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நம்ம வாங்குகிற பொருட்களுக்கான விலை உயர்ந்துட்டு தான் போகுது, ஆனால் அது உயர்ற வேகம் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இப்போ இந்த 7.7% பாசிட்டிவாக பார்க்கப்பட்டுச்சு மார்க்கெட்டில். அதனால தான் போன வாரம் வந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒருவேளை 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் மூலமாக என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அரௌண்ட் 3.75%லேருந்து ஒரு 4% இருக்குது. அப்போனா டிசம்பரோட முடிவில் அது ஒரு 4.5%ஆக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் 0லேருந்து இப்போது 4.5% வந்துருச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டு ஃப்ரீயாக பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிற மணியை நிப்பாட்டினா ஆப்வியஸ்லி என்ன நடக்கும், எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். அட் த சேம் டைம் எக்கனாமிக்கு நிறைய பிரச்சனை வரும், நிறைய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம ஃப்ரீயாக கிடச்சிட்டு இருந்த மணி இப்போ நிறைய 4% வட்டி கொடுத்து வாங்கணும். ஸோ பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் தேவையில்லையோ அப்படின்றதெல்லாம் யோசிப்பாங்க. நிறைய போட்டு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டாங்க. மக்கள் எல்லார்கிட்டையும் இப்போ பணம் புழங்குறது கொஞ்சம் சுருங்கும்.
ஏன்னா அவங்க பிரிண்ட் பண்ணி விட்டதை கொஞ்சம் அப்படியே சிஸ்டம் உரிய பார்க்கும். ஸோ அதனால் எல்லார்கிட்ட இருந்துமே கொஞ்சம் பையிங் பவர் கம்மியாகும். ஓகேவா? அதனால் பிஸ்னஸஸ்மே நிறைய அடி வாங்கும். ஸோ அதனால் அவங்க இப்போ போய் நிறைய பேரை எடுத்து நிறைய வேலை கொடுக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் பிஸ்னஸஸ் டெவலப் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போது ரிசெஷனில் இருக்குது, ரிசெஷன் வரப்போகுது, எல்லாரும் ஆல்ரெடி பெரிய பிரச்சனையில் இருக்கோம், அடுத்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இந்நேரம் இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. ஃபெட் வந்து எக்கனாமியை பூஸ்ட் பண்ணலை. ஸோ பிஸ்னஸஸால் இப்போ க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் காரணம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதம் டிசம்பர் 14 அன்னைக்கு 0.75% வருமா 0.5% வருமா அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 13 மார்னிங் 8:30 AM. 14th விட 13th வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா அன்னைக்கு தான் சிபிஐ டேட்டா ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு தான் இன்ஃப்ளேஷன் வந்து இந்த நவம்பர் மாதத்தில் எவ்வளோ தூரம் ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படின்றதுலாம் தெரியும். ஓகேவா? போன மாதம் நமக்கு கிடச்சது 7.7. அது மார்க்கெட் வந்து நல்ல விஷயமா பார்த்துச்சு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏறுற வேகம் கம்மியாக இருக்குது. ஜூன் மாதம் 9% இருந்துச்சு. ஸோ இப்போ 7.7% தான் இருக்குது. அப்போது அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த மாதம் 7.7 கீழே போச்சுன்னா அப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஃபெட் வந்து 0.75 ஏற்றுறதுக்கு பதிலாக 0.5 ஏற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அதுக்கு பதிலாக இன்ஃப்ளேஷன் மறுபடியும் 7.7%க்கு பதிலாக 7.8 9 இல்லை 8% அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபெட்டுக்கு வேறு வழியே இல்லை, அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றியே ஆகணும். ஏன்னா மறுபடியும் இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் மறுபடியும் அவங்க 0.75% ஏற்ற போகிறாங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகும். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ரேலிஸ்லாம் வச்சுட்டு ஓகே ஒரேடியாக புல் ரன் ஆரம்பிக்க போதோ அப்படின்றத முடிவுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா ஸ்டில் மோர் பெயின் அஹெட்னு தான் சொல்லுவேன். என்னோடய ஓன் ப்ரெடிக்ஷன் படி அடுத்த வருஷம் ஒரு மார்ச் ஆயிரும் இதெல்லாம் முடிச்சு இன்ஃப்ளேஷன் வந்து ஏன்னா 2%க்கு போகணும். ஸ்டில் இது 7.7% தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து அவங்க எப்போ ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க தெரியுமா? அதான் இப்போது வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சொல்கிறேன், இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகிறத சொல்ல. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ 3.75 இப்போ அடுத்த டிசம்பரில் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4.5% போயிடும். அந்த 4.5%லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில். ஃபெட் அதையும் ஒரு நாள் பண்ணும். அது என்றைக்குன்னு தெரியாது. மேபி நெக்ஸ்ட் இயராக இருக்கலாம், நெக்ஸ்ட் இயராக இருக்கலாம். கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் வந்து புல் ரன் வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த பியர் மார்க்கெட் கொஞ்சம் பெயின் இருக்கும். ஷார்ட் டேர்ம் ரேலிஸ் வந்து போகும். ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹோப்ஸில் வந்து சில விஷயங்கள் நடக்கும். இந்த போன வாட்டி இன்ஃப்ளேஷன் கம்மியான மாதிரி அடுத்த மாதம் 0.5 ஆக்குனா ஒரு நல்ல ரன் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெட் வந்து பிவோட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிவோட் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏற்றிட்டே போயிட்டு இருந்தாங்கல்ல, 0.25 ஏற்றுனாங்க, 0.5 ஏற்றுனாங்க, 0.75% வரைக்கும் ஏற்றிட்டாங்கல்ல, அதை கொஞ்சம் கம்மி பண்ணி இப்போ அவங்க 0.75 வந்திருக்காங்க. அதான் அந்த அவங்களும் வளைவு எடுக்கிறாங்க. இன்ஃப்ளேஷனோட பெர்சன்டேஜும் வந்து அப்படியே அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சது இல்லையா, அதே மாதிரி ஃபெட்டும் கம்மியாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பியர் மார்க்கெட்டோட பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்குது. அப்படி தான் நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் டிசம்பர் 13 ரொம்ப முக்கியமான டே, அதை நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுக்கப்புறம் கவர் பண்ணுவோம். இதெல்லாம் வச்சு தான் மார்க்கெட் ஏற போதா இறங்க போதா, உங்கள் ட்ரேடு, உங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே இது சம்மந்தப்பட்டது தான் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் ரேலிஸை நம்பாதீங்க. வெல் அஹெடாக பிளான் பண்ணி லாங் டேர்மில் தான் போகிறீங்க அப்படின்னா எஸ்ஐபி பண்ணுறதுக்கு உண்மைக்குமே பெஸ்ட் தான். நம்ம சேனலில் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி லம்சம்கான டைம் இன்னும் வரல அப்படின்றதான் எங்களோட அபிப்பிராயம். அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது எல்லாமே எங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும், அதே ஆதரவு இன்னும் கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் நிறைய டேக்அவே நிறைய கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். See you in the next video. Until then, ciao, tata.